ஹே கைஸ், இந்த வீடியோ பாருங்களேன். दूल्हे की सालियों हरे दुपट्टे वालियों दूल्हे की सालियों हरे दुपट्टे वालियों दूल्हे की सालियों. நல்ல ஒரு மேஷப், சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கூட. இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு மேஷப் மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இருந்தாலே இது ஈஸியாக பண்ணலாம். இந்த ஒரு மேஷப்பை நம்ம வந்து முன்னாடியே ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிட்டு நீங்கள் லைவ் செஷனில் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் வந்து உங்கள் யூடியூப்லேயும் இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த ரீல்ஸ் எல்லாமே வந்து ஃபேமஸ் ஆகும். இந்த மாதிரி மேஷப் எல்லாம் பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மேஷப் தான். அது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பேர் வந்து FL Studio. இதில் வந்து 3 ட்ராக் எடுத்திருக்காங்க. 3 ட்ராக்குமே ஃபுல் சாங் எடுக்காமல் அங்கங்கே பிட்ஸை மட்டும் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த ஒரு ட்ராக்குமே ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட் ட்ராக். இதுதான் ட்ராக்கோட பேஸ். இது வந்து என்றென்றும் புன்னகை அந்த ட்ராக்கோட இன்ட்ரோ பீட் மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த பீட் ஃபுல்லாகவே லேயராக போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே தான் மற்ற ட்ராக்கையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பிபிஎம் கொண்டு வந்திருக்கேன். 110 பிபிஎம்ல தான் இருக்குது எல்லாமே. மல்டிபிள் ட்ராக்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மேஷப் பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட் பிபிஎம் கொண்டு வரது பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ராக் பாருங்கள், M&M உடைய ட்ராக்கு. அந்த பிட் மட்டும் எடுத்திருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி சாங்கு. दूल्हे की सालियों हरे दुपट्टे वालियों. ஓகே, அந்த ஒரு பிட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3மே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ராக்ஸ் வந்து டான்ஸஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய மேஷப்ஸ் அஸ் அ டிஜேவாக நீங்கள் வந்து நிறைய சாங்ஸ் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி மல்டிபிள் மேஷப்லாம் பண்ணி டான்ஸஸ்க்கு கொடுக்கலாம். நான் நிறைய டான்ஸ் ட்ரூப்புக்கு வந்து இந்த மாதிரி மேஷப்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 5 மினிட்ஸ் கேட்பாங்க, இல்லை 2 மினிட்ஸ் கேட்பாங்க. அவங்க நிறைய கஸ்டமைஸ் மேஷப்ஸ்லாம் கேட்பாங்க. ஸ்டேஜ் மேலே வர வரைக்கும் லூப் வேணும்னுவாங்க. அதுக்கு பேமெண்ட் தனியாக வரும். ஸோ டிஜேங்க வந்து ப்ராப்பராக கற்றுட்டிங்கன்னா நிறைய இடத்துல சம்பாதிக்கலாம். டிஜேல மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல சம்பாதிக்கலாம். ஓகே, ஸோ 3மே சேர்த்து ப்ளே பண்ண எப்படி இருக்குன்னு கேளுங்க.